லைஃப் வேஸ்ட்டாக போகுதுன்னு எப்போ ஃபீல் பண்ணிட்டீங்களோ அப்போவே நீங்கள் சொந்தமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு அட்வைஸே தேவை கிடையாது. அப்படியே திங்கிங்கை டெவலப் பண்ணுங்க. பண்ணி எது பிடிச்சிருக்கோ அதை ஜாலியாக பண்ணுங்க. பிடிக்காததை காசுக்காக பண்ணாதீங்க. பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. மிஸ்டர் ஆர்ட் சினோக்கோ அவர்களே, இவன்லாம் பார்க்காமலாம் இருப்பான்னு நினைக்கிறீங்க. இவங்கெல்லாம் 24 வருஷம் அதான் வேலையே. நைஸாக பிள்ளான வீடியோவாக தள்ளி தள்ளி பார்த்துட்டே இருக்குது. அதனால தான் அதே நினப்பில் இங்கே வந்து கேவலமாக அதேமாரி கமெண்ட் போடுறது. அவனுங்களாம் அறிவு இருந்தா இப்படிலாம் போடுவான். செயின்சா மேனு மாங்கா புக்கா? இது என்னையா புக்கு புதுசா இருக்கு? அந்த புக்கு என்ன புக்குன்னே தெரியாம நான் எதுக்கு எப்படி நல்லதா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? இந்த புக் பாஸ் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என் வீடியோவே நான் பார்க்கறது இல்லை. போட்ட வீடியோவே எப்படி இருக்குன்னே பார்க்கறது இல்லை. இப்போ நான் இப்போ டேக் எடுக்கிறேன்னா முடிச்சோடனே போஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு நடுவில் ஒரு வாட்டி பார்க்கறது இருக்குல்ல, அது கூட பார்க்க மாட்டேன். இதில் எங்கே போய் மான்ஸ்டர் அனிமா பார்க்கறது? ஏன் அவரை மட்டும் சொல்லணும்? சீனு கிஷோர் நீங்கள் 2 பேருமே சைபவ் தான். சைபவாக இருங்க. ஸ்டே யங், போல்டு அண்ட் யூனிக். அதுதான் நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இபி கோர்ஸ் எல்லாம் கையில் போட்டுருக்காங்க பாருங்க. நான் எது எதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், எது எதுக்கு பண்ணக்கூடாது, எது எதுக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது நம்மளுடைய பிசிஐடி ஸ்டீமுக்கே தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணக்கூடாது. டிப்ரெஷன்னா 50க்கும் என்ன சொல்கிறீங்க பாஸ்? எத்தனை வாட்டி இவங்க போட்டாலும் நான் பாருங்க கீழே ஒரு கமெண்ட் போடுவேன். டோன்ட் ரிப்பீட் சேம் கமெண்ட் ப்ளீஸ். அவ்வளோ பவ்யமாக போட்டாலும் புரிஞ்சிக்காமல் இப்படி போட்டுருந்தா மேனரிசம் கிடையாதுன்னா. அதாவது மேடம், நீங்கள் ஐடி கூட தான் கரிஷ்மான்னு இருக்குது. இது ஃபேக் ஐடியா உண்மையான ஐடியான்னு ஆராய்ச்சி பண்ணுறது என் வேலை இல்லைன்றேன். உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதா என்னுடைய ரசிகர்களா நீங்கள் ஒரு கமெண்ட்டை போட்டால் ரிப்ளை பண்ணுறது என் வேலை. அது ஃபேக் ஐடியா இல்லையான்லாம் நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். நண்பா சாரி அங்குனே 5 வாட்டி போட்டிங்கன்னா அதுவும் நோட்டிஃபிகேஷன் ஃபில்லப் தான் பாஸ் ஆகும். ஏன் பாஸ் இப்படி படுத்துறீங்க? வேண்டாம் பாஸ். ரிப்பீட்டட் கமெண்ட் சாரிக்கு கூட போடாதீங்க, ஓகேவும் போடாதீங்க நோட்டிஃபிகேஷனில். அப்போ தான் 162/14 பாஸ். 14/14 போட்டால் 14th இயர் 2014 அர்த்தம். இன்ஸ்டாவே 2019க்கு அப்போ தானே நம்ம ஏரியாலலாம் பாப்புலர் ஆச்சு. நான் 2021க்கு அப்புறம் தானே உள்ளே வந்தேன். நண்பரே, நீங்கள் 7200323457 அப்படின்ற நம்ம நம்பருக்கு ஒரு பெட்டிஷனாக டு த பாரதி ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்னு போட்டு நீங்கள் என்ன நடந்ததுன்றதை விலாவரியாக அனுப்புங்க நண்பரே. அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் நண்பரே. அப்படிலாம் நம்ம டக்குன்னு யார் எவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாமல் ஒரு இது பண்ணாமல் போஸ்ட் பண்ணக்கூடாது நண்பரே. உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாவோ கோர்ட் மூலியமாவோ சட்டப்படி தான் தீர்க்கணும். இல்லைன்னா நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸுக்கு பெட்டிஷன் எழுதி கொடுத்தா